அதன் கூர்மை இழந்து விடுகின்றன. இது அசோகமித்திரனோட வரிகள். நீங்க ஏதாவது துன்பத்துல உழண்டுட்டு இருக்கீங்களா? இதை எப்படிடா கடக்கிறது அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களா? இதை கேளுங்க. ஒரு பேப்பர் பென்சில் எடுத்துக்கோங்க. கடந்த வருடம் இல்ல 2 வருடங்களுக்கு முன்பு அல்லது 10 வருடங்களுக்கு முன்பு எந்த சம்பவம் உங்களை மிக மிக துக்கப்படுத்துச்சோ அதை இதுல எழுதுங்க. கண்ணு மூடி இப்போ அதே சம்பவத்துக்குள்ள திரும்பி போங்க. சரியா? இப்போ மீண்டும் கண்ணை திறந்து அந்த சம்பவத்துக்காக இப்போ எவ்வளவு தூரம் வருத்தப்படுறீங்க அப்படிங்கறத ரீகால் பண்ணி பாருங்க. அதே மாதிரி தான் வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களா? நிச்சயமா இருக்காது. அது ஒண்ணுமே இல்லாத விஷயம், அதுக்காக நான் இவ்வளவு வருத்தப்பட்டிருக்கவே கூடாது அப்படித்தானே கண்டிப்பா நினைக்கிறீங்க. நிச்சயமா காலம் கடந்த பின் வலிகள் அதன் கூர்மை இழந்து விடுகின்றன அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ இந்த வலியோடு இருக்கிற நேரத்துல என்ன செய்யலாம்? நம்ம விக்ரமாதித்யன் அவர்களோட வரிகளை கேளுங்க. பாதங்களுக்கு கீழே பூமி, ஏறிட்டு பார்த்தால் வானம், காற்று வீசுகிறது, உலைத்தி எரிகிறது, கொண்டல்கள் கொற்றுகின்றன, பூமி தந்து கொண்டே இருக்கிறது, சூரியனோ சந்திரனோ வானத்தில் நட்சத்திரங்கள் சுடர் விட்டதும் சாப்பிட்டு விட்டு தூங்கலாம் பாப்பா, நமக்கென்ன பிரச்சனை வேறு. இன்று இரவு நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி எந்திரிங்க. நமக்கென்ன பிரச்சனை வேறு, காலம் அதை கவனித்துக் கொள்ளும். மாட மாளிகைகளை கூட தட்டி வெறும் மண்ணாக்குகின்ற காலத்திற்கு உங்களுடைய சிறு பிரச்சனை வெறும் தூசிதான்.